Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் காமிக்க போறேன். இது ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தக்காளி சட்னி. இப்போ இந்த தக்காளி சட்னி செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan வெச்சுக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற பருப்பு வகைகள் ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வதங்கினதும் இதுல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதுல 3 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதும் இதுல 3 தக்காளியை நறுக்கி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வேகத்துக்காக நம்ம மூடி போட்டு 3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம வதக்கின பொருட்கள் நல்லா ஆறினதும் அதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெயில கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை இலை, கொஞ்சமா காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வதக்கி சட்னியில சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான தக்காளி சட்னி தயாராயிடும். இந்த தக்காளி சட்னியை நீங்க இட்லி, தோசை, ஊத்தாப்பம், குழி பணியாரம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மாதிரி சட்னி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். விருப்பப்பட்டீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்க. இந்த தக்காளி சட்னி ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.